ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வேலை மேட்ச் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். பென்டன் ப்ரொடக்டர் ஆஃப் சொல்ல போகிறோம். ஸோ தரமான கேமு, ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு டேரெக்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஆர்மேட்டுக்கு ஏதோ ஒரு பூச்சி போது வந்து அது கடிக்குது. அது அதாவது கடிக்கல, ரொம்ப உரியுது. உறிஞ்சிட்ருக்கு, பவர் உரியுதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆளை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம தலைவன் வந்து கொட்டையை விட்டுறப்ப என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் தூங்கிட்டாப்புல. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மார்னிங், ஸோ அதுக்கடுத்த நாள் ஆகுது. அப்புறம் ஒரு ஆஸ்டேட் மாதிரி என்னமோ வந்து விழுது. நம்மளும் வந்து டக்குனு கீழே விழுந்தாப்புல. அப்புறம் கிராண்ட்பா வந்து வெளியே என்னமோ விழுந்துச்சுன்னு சொல்கிறாப்புல. அங்கே வெளியே மிகப்பெரிய ஒரு ஆஸ்டேட் விழுந்திருக்கு, நம்ம அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம தலைவர் வந்து நான் போய் பார்த்துக்கிறேன், ஒரு ஏழு மாதிரி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஏழில் மாறாப்புல. இட்ஸ் ஹீரோ டைம்னு சொல்லிட்டு. பட் ஏழில் மாற முடியல, ஏன்னா பூச்சி கடிச்சது இல்லையா. ஸோ அதனால கூட இருக்கலாம், என்னாச்சுன்னு தெரில. சரி, ஓகே. இப்போதைக்கு நமக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் சொல்லித்தராங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து கேம் விளாட போகிறோம். ஸோ தரமான 3D கேமே. இப்போதைக்கு நம்ம வந்து வெளில வந்துட்டான். இவனை தான் மடிக்கணும். இப்போதைக்கு நமக்கு வந்து 7 நான் வந்து அப்லோட் பண்ணல. சரி, இட்ஸ் டைம் டு ஹீரோ டைம். ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னா நம்மளால் ஃபோர் ஆம்சம் மாதிரி நம்ம எல்லா எண்ணிஸும் போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இது வந்து கொச்ச ஈயோட மோசம் வந்துட்டுருக்கு. நம்ம ஒரு அடி போட்டு பொழந்தெடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதில் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, அதை நமக்கு வந்து ஹெல்த் ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ரீசன் நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து வெளியே திரும்பி போவோமா? முடிஞ்சு கிளம்பிடலாம். ஓகேவா, நம்ம கொஞ்சம் பேட்டரி டைனாக இருக்குது. இதுவும் நம்ம 4 ஆம்சஸ் உடைக்கணுமா? சரி, உடச்சு சொல்லிட்டு போவோம். அதுக்குள்ளேயும் மறுபடியும் இங்கே வில்லன்ஸு. ஸோ மறுபடியும் நம்ம 4 ஆம்ஸ் தலைவனை வச்சு போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் ஆத்தி! ஓ மை காட் கைஸ், ஒடுக்க வேண்டியது. அவங்க பாருங்கள், அடியை பாருங்கள், அடிக்க வந்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி அடிப்பேன்? போடு அடியை போட்டு. அவ்வளோதான் கைஸ். நீ எத்தனை தடைகளை தாண்ட போகணும்னு தெரியல. ஸோ தரமாக இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஓகேவா, உண்மையிலே தரமான கேமு. ஓகே, இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது கிளியர் பண்ணிட்டு தான் உன்னால் போக முடியும் அப்படின்னு. சரி, கிளியர் பண்ணுவான். கைஸ், அதை உடைக்க தெரியாமல் நான் உடைக்கிறதுக்குள்ளே போதும் நான் உண்மையாக சொல்ல போனால். சரி, இப்போ ஜம்ப் பண்ணுவோம். ரைட்டு, சோலி முடிஞ்சு கைஸ். சரி, ஓகே. ஃபைனலி பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் எப்படி பண்ணணும், ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைட் எப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லித்தரேங்க. நிறைய கண்ட்ரோல்ஸ் இங்கே ஏகப்பட்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில புது அட்டை கூட கற்றுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வாரத்துக்கு அழுத்துட்டே கிடப்பேன், போட்டு அப்படியே குமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனலாக அங்கே போக ஆரம்பிச்சாச்சு. சரி, ஓகே. இப்போதைக்கு வேகமாக போக ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளேயும் நமக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. சரி, நம்ம ஹீட் பேஸ்ட் யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ போட்டு பொழக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக வரல. நான் சரி இதுக்கு மேலே வேலைக்காக சொல்லிட்டு ஆட்டி பொழந்துட்டேன். சரி, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை அடிக்கிறது, உண்மையை சொல்ல போனால் சூப்பரான கேமு. நான் இப்போவும் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக்கை கொடுத்துட்டு, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நல்லா வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸோ இப்போ அதுக்கு அடுத்த டாஸ்க் வந்து இந்த மாதிரி நம்ம 4 ஆம்ஸ் வச்சு தள்ளுறது தான். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அது தள்ளியாச்சு. இப்போதைக்கு நம்ம அதுக்கு மேலே குதிச்சு, ஓகேவா, ஸோ 4 ஆம்ஸ் மாதிரி அதுக்கு மேலே குதிச்சு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம வந்து வேகமாக போக ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ ஓகேவா, இப்போதைக்கு அந்த குழி மாதிரி இருக்குது. ஓகே, போயாச்சு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏலண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போதைக்கு நான் அந்த கேமோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியலைன்னா அப்படின்னா சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பென்டன் ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த். ஓகேவா, ஸோ இந்த கேமில் வந்து நம்மளோட ஏலண்ட்ஸ் வந்து அந்த பூச்சி திருட்டு போச்சு இல்லையா. ஸோ அந்த பூச்சியை வந்து நம்ம அதில் இப்போ நம்ம அந்த ஏலண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கேம் இது சொல்கிறேன். இப்போ அந்த ஏலனை கொன்னக்கப்புறம் அந்த இருக்க நம்ம ஒவ்வொரு ஏலனாக கலெக்ட் பண்ணி நம்ம போக போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா அந்த ஏலனை வந்துருச்சு. ஸோ முகத்தை காட்டுறாப்பில் ஆடணும் இல்லை. இப்போதைக்கு நம்ம வந்து தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வேகமாக போக ஆரம்பிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஒரு சில விஷயத்தை கட்டுன்னு இருப்பேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து வேகமாக போக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், உண்மையிலே சொல்ல போனால் இந்த கேமில் கண்ட்ரோல் இதில் சும்மா தாறுமாறு தக்காளி சோற தான் இருந்துச்சு. ஒவ்வொரு அடியும் சும்மா இடியாட்ட இறங்குச்சு. இப்போதைக்கு எடுத்து பார்த்திங்கன்னா பாஸ் ஃபைட் ஃபைனலி இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிடுங்க. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சது 2 பாலத்தை வர உடச்சி விட்டேன். இப்படி எப்படிடா போகிறது, ஏன்டா வெளியேற்றுற. ஸோ ஓகேவா, இப்போதைக்கு அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ 4 ஆம்ஸை தான் வச்சுருக்கேன், இருந்தாலும் சாக மாட்டேங்கிறானே. எங்கள் கல்லை தூக்கி அடிப்போம். டே போட்டு தெரியும் போல இருக்கு. அடி போடு, அவ்வளோதான். ஓகே, இப்போதைக்கு நம்ம பெண்டாக மாறணும். ஓகே, இருங்க, பெண்டாக மாறியாச்சு. போடு காம்போ அட்டாக். யூஜா தப்பாக கொடுத்துட்டேன்.
நச்சுட்டா மக்களே, நம்மளை ஒரே நையா நச்சுட்டானே. இருங்க மக்களே, எதிர வாடிக்கலாம். ஃபோராம் சமையல் வச்சு கள்ளத்துக்கு அடி சல்லத்தை. ஓகே, கள்ளத்துக்கு போடு. இன்னொரு அடி. அவ்வளோதான் மக்களே. ரெண்டு நம்ம இப்போ காம்போட்டாக்கு. ஓகே, கரெக்டாக அடிச்சாச்சு. போடுங்க மக்களே, கையை சதைச்சு விட்டாச்சே. இப்போ அதுக்கு அடுத்த இந்த கையை உடைக்கணுமா? ஓகே, போட்டுற வண்டி தான். ஸோ ஹீட் பேஸ்ட் வச்சு எனக்கு சங்கத்தை பண்ணுவோம். இது அடி சாது உடடா. இவன் வேஸ்ட்டு, ஹீட் பேஸ்ட் வேஸ்ட்டு, உடைக்க மாட்டேங்கிறானே. அடிடா, அடிச்சு தரடா ஹீட் பிளாஸ்ட்டு. ஒன்றால் முடியும்டா ஹீட் பிளாஸ்ட், அடிடா. நாளைக்கே ஒரு ஃபோராம்ஸ் எடுத்துக்கலாம். ஒரே அடி தான். இப்போ கள்ளத்துக்கு ஒரு அடி அடிச்சா அவ்வளோதான். ஓகே, பெண்டர் எடுத்துக்கலாம். போடுங்க. ஒட்ட செரிஞ்சாச்சு. அவ்வளோதான் மக்களே. இப்போ இன்னும் 2-3 கல் அடித்தா வேலை முடிஞ்சிச்சு. போட்டு தாக்கிடு. அவ்வளோதான், முடிஞ்சு மக்களே. ஃபைனல் காம்போ அட்டாக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. காம்போ அட்டாக்கில் தப்பு பண்ணிட்டு இப்போ மறுபடியும் போடு. இன்னொரு அடி. அவ்வளோதான் மக்களே. காம்போ அட்டாக்கு போடு. பொழக்குது. அங்கே ஒரு அடி, இங்கே ஒரு ஷாட்டு. ஓகே, ஹோல்டு முடிஞ்சிச்சு. ஓ, சரியான அடி மக்களே. ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த பார்ட்டோட நம்ம இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ ஓகேவா, இப்போதைக்கு தலைவன் கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஸோ அடுத்த ஏலியன் என்னென்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்த ஏலியன் போகிறதுக்கு முன்னாடி இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக போடுறேன். சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகேவா, ஸோ மீண்டும் ஒரு நல்ல சந்திக்க வரைக்கும் பாய் கைஸ்.